Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு டே 2 in our vlog. இன்னைக்கு நம்ம ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ண போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ஸ்கூபா டைவிங்னு பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக் பீச்சில் நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே அந்த பாடி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு வெளியவே வந்து ஸ்கூபா டைவிங்கை வந்து தேர்ட் பார்ட்டி மூலிமா பண்ணிகிட்ருக்காங்க போல். நாங்கள் அப்ரோச் பண்ண ஆர்கனைசர் பேர் வந்து சீ ஹாக் ஸ்கூபா டைவர்ஸ். அவங்க வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்சாங்க, இங்கேயே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ChatGPTயில் கேட்டதுக்கே வந்து அவங்களோட ரிவ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. நான் நார்மலாக ChatGPTயில் ஸ்கூபா டைவிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கே வந்து சீ ஹாக்கை தான் வந்து அது சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். பிக்கப் அண்ட் ட்ராப்லேருந்து போட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ஜம்ப் டீப் டைவ் 12 மீட்டருக்கு டைவ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்களே 12 மீட்டர் இல்ல 30 மீட்டர்ஸ் சொன்னாங்க. 30 மீட்டர் நோட்டுவாங்க, 12 மீட்டர்ஸ் தான். 40 13 நீ இப்படி வா, நீ அங்கேருந்து ஏன் பேசிகிட்டு இருக்க? தனியாக வேறு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேரெக்டாக ஹோட்டல்லே வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ ஜம்ப் பண்ண போகிற டைவோட லொக்கேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதையாச்சும் சொல்லியா ட்ரைப் கேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் ஜம்ப் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சீசனுக்கு அங்கே தான் வாட்டர் ரொம்ப கிளியராகவும் ப்ளஸ் நிறைய ஸ்பீஷீஸ்லாம் வந்து இந்த டைமுக்கு நிறைய வரதா கேள்விப்பட்டோம். இது இல்லாமல் அந்த நீமோ ரீஃபு, அதுக்கப்புறம் ஷிப் ரெக்கு, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதில் நாங்கள் இப்போ ஜம்ப் பண்ண போகிற லொக்கேஷன் வந்து, அதாவது டைவ் பண்ண போகிற லொக்கேஷன் வந்து ட்ரைப் கேட் லொக்கேஷன். இந்த ஷோர் டைவிங்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம டேரெக்டாக ஷோரில் நடந்து போயிட்டு அப்படியே ஸ்கூபா டைவிங்குள்ளே போகிறது. நீமோ ரீஃப்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் போட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் டீப்பாக உள்ளே கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பீஷஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவாங்க. நாங்கள் என்ன சூஸ் பண்ணோன்னா ப்ரீமியம் ஸ்கூபான்ற சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தோம். எந்த இது எடுத்தாலும் உங்களுக்கு 40 மினிட்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பட் இந்த ப்ரீமியம் எடுத்திங்கன்னா 40 மினிட்ஸ் டீப் டைவ்லேயும், அதான் தண்ணிக்குள்ளே 40 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் 4 மினிட்ஸ் GoPro ஷாட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது மான்சூன், இயர்லி மான்சூன்றதுனால இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே வந்து உங்களுக்கு 2500 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். இதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. பட் இவங்க எங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தெரிஞ்சதுனால, ஐ மீன் ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்சதுனால இவங்களை சூஸ் பண்ணோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ப்ரொஃபஷ்னல் சொல்லி எல்லாரும் அந்த பாடி அங்கே தெரியுது. அது பாருங்க, நான் பாடி சர்டிஃபைட் இவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு இருக்கிறது இவங்கள பற்றி கிடையாது. ஏன்னா இவங்க என் பின்னாடி இருக்காங்க, இவங்க கிடையாது. நான் என் ஹோட்டல் பின்னாடி இருக்கிறேன். ஆனால் இங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் ஸ்கூபா மட்டும் தான் இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்குது. எந்த ஹோட்டல் பின்னாடி பார்த்தாலும், ஐ மீன் ரெஸ்டாரண்ட்டு எது பின்னாடி இருந்தாலும் ஸ்கூபா கண்டிப்பாக இருக்கும். அவங்க யார் மூலியமாச்சும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணுங்கள், வயசாக சூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ போயிட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டியை எடுங்கடா. ஸோ ஹோட்டல்லேருந்து ஒரு கடத்தல் வண்டியில் பிக் பண்ணி அவங்களோட ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கே எங்களோட உயிர் உங்களுதான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு ஃபார்மில் கையெழுத்து போட்டு அந்த டைவிங் சூட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பிக் பண்ணி நம்ம டைவ் பண்ண போகிற லொக்கேஷன், அதாவது கோவிந்த் நகர் பீச்சில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. பீச்சில் இன்னொரு என்ட்ரியை போட்டுட்டு ஒரு 17 கிலோ சிலிண்டரை பின்னாடி மாட்டிக்கிட்டு அந்த அன்ஈவன் சர்ஃபேஸில் ட்ரைனிங்காக நடந்து போனோம். ட்ரைனிங்கில் நம்மளுக்கு சில ஹேண்ட் சைன்ஸும் அண்ட் தண்ணிக்குள்ளே பண்ண வேண்டிய சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அது ஒரு 40 நிமிஷம் போகும். இந்த 40 நிமிஷம் ட்ரைனிங் முடிஞ்சோடனே நம்மள ஒரு ஸ்பீட் போட்டில் ஏற்றிக்கிட்டு டைவ் பண்ண போகிற லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸ்பீட் போட்டில் போகும்போதே இந்த கடலுக்குள்ளே நம்ம போக போகிறோன்ற ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் கலந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட சிரிச்சுக்கிட்டே போனோம். டைவ் பண்ண போகிறது நாங்கள் 2 பேருன்றதுனால நர்வஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதிலும் என் ஃப்ரெண்டு என்ன ஃபஸ்ட்டு கோத்து விட்டான் டைவ் பண்ணுறதுக்கு. இப்ப விடுறா பாப்போம். தண்ணிக்குள்ளே போனதும் இந்த காகல்ஸ் வழியாக நான் பார்த்த விஷயம்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ரொம்பவே கிளியராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
ஸ்டார்டிங் ரொம்ப பேனிக்காக இருந்துச்சு. அடுத்த ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு 12 மீட்டர் டீப் உள்ளே போயிடுவோமே, என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயமும் இருந்துச்சு. பட் எங்களோட கைடு எங்களை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. ஒரே பிரச்சனை என்னென்னா 40 நிமிஷமும் வாய் வழியாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணதுனால தொண்டை தண்ணிலாம் வத்தி போச்சு. பட் கடலுக்குள்ளே இருக்கிற அழகை நம்ம கண்ணால் பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிட்டோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராது. எங்கள் கூட வந்த வீடியோகிராஃபரே எங்களுக்கு ஃபோட்டோக்கு எப்படிலாம் போஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் நம்ம எதுனா அழகான மீனை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களே டைரக்ஷன் காமிச்சு இந்த சைட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கவும் வைப்பாங்க. அப்படி நாங்கள் என்னென்ன ஸ்பீஷிஸ்லாம் கடலுக்குள்ளே பார்த்தோன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ஆஃப்டர் டைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் ஸ்கூபா போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாண்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஸ்டார்டிங் அந்த ட்ரைனிங் செஷன்லேருந்து உள்ள டீப் டைவ் பண்ணுறதுலேருந்து ரிட்டர்ன் வெளியே போட்டுக்கு வர வரைக்கும், எங்களோட ஸ்டுடியோக்கு வர வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க. என்னங்க அதான் நான் பயந்துட்டே தான் வந்தேன். அது நமக்கு செட் ஆகுமா, எப்படி இருக்கும்னு தெரியலையே. உள்ளே போயிட்டு முடியலன்னா மேலே வந்தால் மொத்தமாக வேஸ்ட்டாக போயிருமே. அந்தமானுக்கு இவ்வளோ செலவு பண்ணி வந்ததே அதுக்கு தான். ஆக்சுவலாக ஒரு 5 சைன் சொல்லி கொடுத்தாங்க. அதில் லாஸ்ட்டாக ஒரு 3 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அண்டர் வாட்டரில் நம்ம என்னென்ன கஷ்டம்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி. அந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த ரொம்ப டீப் போக போக காதுல இருந்து பெயின் வரும். நம்ம அந்த ப்ரெஷர்னால ரொம்ப தண்ணி கீழே போகும்போது, இந்த 12 மீட்டர் தான் நாங்கள் போனோம். அந்த 12 மீட்டர் ப்ரெஷரே நம்மளால ஒரு ஆஃப் மீட்டருக்கும் நம்ம காது பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கே நம்மளை கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போகும்போது பயங்கரமாக பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த பெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் சப்போஸ் நம்ம தண்ணியை முழுங்கிட்டாலோ, லைட்டாக உள்ள இன்னேல் பண்ணிட்டாலோ தண்ணியை, இல்லை நம்மளோட அந்த காகுல்ஸில் ஏர் பபிள்ஸோ இல்லை தண்ணியோ போயிடுச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்ட்டுலாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் சில இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம வாய் வழியாக மூச்சு விட ட்ரை பண்ணாமல் மூக்கு வழியாக மூச்சு விட்டா நம்ம அந்த இஷ்யூலாம் ரிசால்வ் பண்ணி. ஆனால் எங்க அதை வாயில மாட்டிக்கிட்டு மூக்கு நோஸ் வழியா எக்ஸேல் பண்ணுன்றாங்க. பண்ணா வாயில தான் வருது. நாங்களும் ரொம்ப ஈஸின்னு நினைச்சோம். ஆனால் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஒரு ஆன்சைட்டி எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. ஆஹா, வந்துருமா போயிடுவோமா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் கைடு சூப்பராக டீச் பண்ணி எங்களை இருக்கிற எல்லாத்தையும் ஒரு அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா 40 மினிட்ஸ் உள்ள இருந்தோம். ஏன்னா டைம் நோட் பண்ணியிருந்தாங்க. 40 மினிட்ஸ் எக்ஸாக்டா உள்ள இருந்தோம். ஆனா டைம் தெரியல எனக்கு. அவங்க சொன்ன மாதிரி 4 நிமிஷம் வீடியோவும் எடுத்து கொடுத்தாங்க. நிறைய ஒரு 40-50 போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கணக்கு வச்சு எடுக்கிறாங்களான்னு தெரியல. கரெக்டா 4 நிமிஷத்துல வீடியோ முடிஞ்சிச்சு. அதான் வீடியோக்கு மட்டும் 4 நிமிஷம் போட்டு 4 நிமிஷம் எடுக்கிற வரைக்கும் அதை எடுத்திருப்பாங்க போல. போட்டோ ஃபார்மாலிட்டிக்கா அங்க அதான் நான் கொஞ்சம் கலங்கல் லைட்டா தான் இருந்தது. ஆனா வர்த்து தான்.
நான் இதை விட ஃபர்ஸ்டா இருக்கும்னு தான் நினைச்சேன். கீழே போகும்போது நல்லா இன்னும் கிளியராகவே இருந்துச்சு. ஆமா, அந்த அந்த என்னது இந்த ஷோரா அந்த கல் கிட்ட எல்லாம் போகும்போது பவள தான் கொஞ்சம் பாறைங்களா அந்த மாதிரி. அப்புறம் அந்த நீமோ ரீஃப்லாம் பார்த்தோம், அது பேர் ரீஃப்னு தான் நினைக்கிறேன். இவன் வேற சுட்டு பார்த்து ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதுவும் டச் பண்ணாதீங்க, எந்த அந்த அக்வேரியம் எதையும் ஆமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த நீமோ ஃபிஷ் போனோடனே நீமோ ஃபிஷ்ஷை தொடல, அந்த அது இருக்கும்ல நூடுல்ஸ் மாதிரி, அதை எப்படி இருக்குன்னு டச் பண்ணி பார்த்தேன். பட் லைட்டா ஸ்டிக்கியா இருந்தது தண்ணிலேயே. லைட்டா இப்படி டச் பண்ணுவேன்னு அவர் நோ அப்படின்ட்டு. நான் நீமோ ஃபிஷ்லாம் சும்மா இந்த இதுல தான் காட்டுறாங்க, உள்ள ரேர் தான் கிடைக்கிறதுன்னு பாக்குறேன். எல்லா இடத்துலயும் நீமோ ஃபிஷ் இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த எங்கெங்கெல்லாம் அந்த நூடுல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நீமோ ஃபிஷ் பெருசு எல்லாமே பார்த்தோம். பிளஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப். நான் ஜெல்லி ஃபிஷ் பார்த்தேன். இவன் ஏதோ பெரிய மீன்லாம் பார்த்தேன். ஆமா, அந்த பேர் என்ன, நீமோக்கு ஃப்ரெண்டா இருக்குமே, டோரி. அந்த மீனே ஆல்மோஸ்ட் நம்மளோட ஆஃப் சைஸ் ஆச்சு இருக்கும். அது கீழேயே தான் சுத்திட்டு இருந்தது. நான் பார்த்தேன் நல்லாவே. 2 வாட்டி அவரு கூப்பிட்டு அதே மாதிரி நாங்க ட்ரை பண்ண இடம் வந்து கோவிந்த் பீச்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போட் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். 1 கிலோமீட்டரா இருக்கும். ஆமா, போச்சுதான் உள்ள தண்ணி. அந்தமானுக்கு வந்து அந்த கலர்லாம் இருந்தது டீசன்ட். கீழே ஒயிட் சாண்ட்ங்க, அதனால அந்த சூரிய வெளிச்சம் படும்போது நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம். சூரிய வெளிச்சம் படும்போது அந்த தண்ணிலாம் அப்படியே ப்ளூவாக இருந்துச்சு. நாங்கள் நடந்து வந்தது தான். காலைல பார்க்கறதுக்கும் மத்தியானம் அந்த வெயில் வரும்போது பார்க்கறதுக்கும் அப்படியே வாட்டர் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டி விட்டுருந்தாங்களா, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் 17 கிலோ இருந்துச்சான். 17 கிலோ இருக்கும்னு சொன்னாங்க. அது மாட்டி விட்டோடனே கூணு இந்த கிளவி மாதிரி தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் அப்போவே எங்களுக்கு மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்பீட் போட்டில் போயிட்டு அங்கே அவங்களே எல்லாத்தையும் நம்மளுக்கு இது பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் உல்டாவா பெல்ட் அடிக்கும் போது எனக்கு தெரியும் அதெல்லாம் மூவ் ஆகக்கூடாதுன்னு காகல இது அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு பிடிச்சிட்டே அடைக்கு போங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போதே ஒரு மாதிரி திகிலா இருந்துச்சு. இவன் வேற என்ன ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டான். நாங்க 2 பேர் தான் போயிருந்தோம், எங்களுக்கு முன்னாடி வேற யாருமே இல்லை. எங்க ட்ரெயினர் வந்து பர்சனலா நாங்க நிறைய இடத்துல விசாரிச்சோன்னு சொன்னால, ஏன் இங்க சூஸ் பண்ணோம்னா மற்ற இடத்துல எல்லாம் ஒரு 8-9 டைவர்ஸ் கூட சேர்ந்து குரூப்போட சேர்ந்து நம்மளையும் இது பண்ண வைப்பாங்க. இங்க வந்து நாங்க 2 பேர் தான். எங்க 2 பேருக்காக அந்த போட் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க 2 பேருக்காக ஒரு 4 பேர் வந்தாங்க. எங்க 2 பேரை வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் ரொம்ப பர்சனலைஸ்டா இருந்துச்சு. அதனால எங்களுக்கு அந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கே வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, இதை விட கம்மியா கூட இவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நாங்க பண்றோம் 2K தரோம், 2.5K பண்ணி தரோம்னு. பட் இவ்வளவு தூரம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு நாங்கள் அந்த ஆஃபீஸ் கூட போய் பார்த்துருந்தோம். ப்ரொஃபஷனலாக அவங்க இருந்தாங்க. அந்த ரேட்டுக்கு இப்போ அந்த ப்ரொஃபஷனலிசம் ஆச்சு கொஞ்சம் காட்டினாங்க. ரொம்ப அதிக ரேட்லாம் இல்லை. வேற இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் பண்ணாலே 4000 ரூபாய் 5000 ரூபாய் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா லோ காஸ்ட்க்கு போகாதீங்க, ப்ரொஃபஷனலாக பார்த்து போக பாருங்க. ஆமாம், நம்ம ஏரியாலே வந்து பாண்டிச்சேரியில் வேற ஏதோ கோலம் பீச் கிட்டலாம் வந்து ஸ்கூபா பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி அந்த அளவுக்கு கிளியராக இருக்குமா? வீடியோ நம்ம பார்த்துருக்கோம்ல யூடியூப்ல, அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஃபீல் பண்ணதே ஒரு வேற ஜோனில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள கூட்டு போனாங்கல்ல, போகும்போதே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆச்சு. ஒரு சயின்ஸ் காட்டிடலாமா? மேலே போனோம்னா ஹப் இப்படி காட்டணும், இன்னும் கீழே டீப்பாக போனா இப்படி காட்டணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவானா இப்படி காமிச்சோன்னா ஓகே நம்ம இன்னும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்படி நாட் ஓகேனா இப்படி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை உள்ள தள்ளும்போது அந்த 5 செகண்ட்ஸ்லேயே காதுல ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிச்சு. எது மூக்குள்ளேயே மூச்சுணுமா வாய் வழியே மூச்சுணுமா அது எதுவுமே தெரியாதா. ஸ்டார்டிங்ல இப்படிதான் ஆட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க சுமாரு கொஞ்சம் போ, அதுக்கப்புறம் உனக்கு பழகிடும் அப்படின்னும் போது ஒரு 5 மினிட்ஸ்ல பழகிடுச்சுல. அது 5 மினிட்ஸ் ஆக்சுவலி எனக்கு டைம் போனதே தெரியல. ஆமா, 40 மினிட்ஸ் நான் நினைச்சேன். அந்த அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் பார்த்துட்டு மேல போயிடலான்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு டைம் கூட மேல வரல. அந்த 12 மீட்டர் டீப்புக்கு போனோம், ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேல வந்தேன். நீ நடுவுல கீழே போயிட்டு இருப்பியோ அப்படின்னு நீ என்ன நினைச்சியா? நான் இவனை நினைச்சேன், இவன் என்ன நினைச்சான், இவன் தான் வந்திருக்க மாட்டான், இவன் இது வேலைக்கு ஆக மாட்டான் அப்படி இவன் நினைச்சான். அதே மாதிரி நான் அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். பட் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா அதுவும் இல்லாம 40 மினிட்ஸே எங்களுக்கு டைம் போனது தெரியல. நான் நினைச்சேன் 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு. அவர் டைம் முடிஞ்சிருச்சு மேலவா அப்படின்றாரு. கம்மி பிரைஸ் போனீங்கன்னா 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லயே முடிச்சிருவாங்க. கொஞ்சம் பிரைஸ் இப்போ நாங்கள் 4000 கொடுத்து போனோம். அந்த 4000க்கு 40 மினிட்ஸ். அது இதுவே ஆஃபர் 5000 இந்த பேக்கேஜ் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆஃபர்ல வந்து எங்களுக்கு 4000 பண்ணி கொடுத்தாங்க. மேபி பிக்கப் டிராப் கூட இருந்தது. பிக்கப் டிராப் தனி இந்த கோவில் நகருக்குள்ளேயே நம்மளோட ரெசார்ட் இருந்துச்சுன்னா, ஐ மீன் நம்ம ஸ்டே பண்ண லொகேஷன் இருந்துச்சுன்னா பிக்கப் அண்ட் டிராப்பும் ஃப்ரீயா பண்ணிப்பாங்க.
அந்தமான் வந்துட்டு ஸ்கூபா பண்ணாமல் போவாதீங்க. ஆமா, ஒரு ஆக்சுவலி நல்ல நாங்களும் இங்க வந்ததே மெயின் பர்பஸே அதுதான். ஆமாம். இங்க ஏன்னா அதுவும் இன்னொன்னு என்னது இன்னொன்னு அந்த பயோலூமினன்ஸ் கயாக்கிங்க. ஸ்கூபா வந்து நிறைய இடத்துல கொடுத்துருந்தாலும் அந்தமான்ல ஸ்கூபா பண்ணணுன்றதுக்காக தான், ஐ மீன் இங்கே தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றதுக்காக அந்தமான் வந்தோம். ஸோ நீங்களும் ஸ்கூபா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தமான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இதுலேயே நம்ம அந்தமான்லேயே வேறு என்னென்னலாம் பண்ணணும்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க. ஸோ see you there in next video. Bye.